வணக்கம். இஜட் ஃப்ரம் ஜவாத் பட்டிக்குழு பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். 2026 சட்டமன்ற தேர்தல். ஆமாம், அது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விஷயம். 1.5 வருஷம் இருக்கு. இன்னும் தேர்தல் ஆணையம் அது சம்பந்தமான எந்த முடிவும் எடுக்க கிடையாது. தேர்தல் தேதியும் அறிவிக்கவில்லை. அது சம்பந்தமான எந்த ஒரு நடவடிக்கையும் கிடையாது. அவங்க அந்த நேரத்துக்கு முடிவெடுப்பாங்க. ஆனா அதுக்கு முன்னாலே ஆளும் கட்சிகள், எதிர்கட்சிகள் தமிழகத்துல தன்னுடைய வேலைகளை ஆரம்பித்து விட்டார்கள். மு.க. ஸ்டாலின் இன்னைக்கு சொல்லிட்டார், களப்பணி ஆரம்பிச்சிருங்க, 200 சீட் கட்டாயம் வெற்றி அடைந்தே ஆகணும் அப்படிங்கிற இலக்கு. அப்படிங்கிற மாதிரி நீங்க தேர்தல் பிரச்சாரத்துக்கு ஸ்டார்ட் பண்ணிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டார். அதே மாதிரி பலவிதமான கட்சிகளையும் நடந்துகிட்டு தான் இருக்கு. குறிப்பா விசிகேல மிகப்பெரிய ஒரு சீரமைப்பு பணி நடந்துகிட்டு இருக்கு. ஏகப்பட்ட மாவட்ட செயலாளர்கள், அதாவது 144 மாவட்ட செயலாளர்களை விட்டுட்டு பழைய பிளஸ் 90 மாவட்ட செயலாளர்கள் அதை அப்படியே தொகுதி மாவட்ட செயலாளர்னா மாத்திடுறாங்க. 144 பிளஸ் 90 234 தொகுதிகளுக்கும் மாவட்ட செயலாளர்கள் போட்டு, மற்றபடி துணை அமைப்புகள், மெயின் பாடி எல்லாத்துக்குமே புதிய நிர்வாகிகள், அதுக்குண்டான கலந்தாய்வு, அங்கங்கே ஐவர் குழு அமைச்சு அதுக்கு தகுந்த ஏற்பாடு நடந்துட்டு இந்த மாதிரி பலவிதமான கட்சிகள். அதன் அடிப்படையில் அதிமுகவுடைய நடந்துட்டு இருக்கு. இப்ப மெயினா பார்க்கக்கூடிய சமயத்துல களப்பணி அப்படிங்கிற ஆய்வு கூட்டம் அப்படிங்கிற அங்க நடந்துட்டு இருக்கு. கள ஆய்வு கூட்டம், அதிமுக கள ஆய்வு கூட்டம். அதுல முக்கியமான அமைச்சர்கள், பழைய முன்னாள் அமைச்சர்கள், மற்றபடி இந்நாள் எம்எல்ஏக்கள் கலந்து கொண்டு, மாவட்ட செயலாளர்கள் கலந்து கொண்டு பலவிதமான கருத்துக்கள். அதன் அடிப்படையில அரியலூர்ல கே.பி. முனுசாமி பேசியிருக்காங்க. ரொம்ப வருத்தமான ஒரு பேச்சு. அதாவது 2026 தான் அதிமுகவுக்கு வாழ்வா சாவா அப்படிங்கிற ஒரு தேர்தல். நிறைய ஜாதி கட்சிகள் விட்டன. அதே நேரத்தில் வாக்காளர்கள் இதனால சிதறுகிறாங்க. அது தெரிஞ்ச விஷயம் தான். ஏன் ஜாதி ஓன் ஜாதி போட்டு சில பேர் போயிடுவாங்க. பல மக்கள் அதைத்தான் பார்க்குறாங்க. அதன் அடிப்படையில வாக்காளர்கள் சிதறுகிறார்கள். ரெண்டாவது காசு இல்லாவிட்டால் நிர்வாகிகள் காசை கொடுத்து உதவி செய்யுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மற்றபடி ஷோக்கா ட்ரெஸ் பண்ணிட்டு முன்னால உட்கார்ந்து இருக்கிறீங்க, அது ஒன்றும் பெருசு கிடையாது. 2026 சட்டமன்ற தேர்தல் அதிமுக ஜெயிச்சு எடப்பாடி முதலமைச்சராக வர வேண்டும், அப்பதான் அது ஷோக்கு அப்படின்னு சொல்லிட்டு, மற்றபடி இந்த ஜூனியர் சீனியர், நீ முதல்ல கட்சிக்கு வந்தவன், நான் பின்னாடி வந்தவன் அப்படிங்கலாம் பார்க்காதீங்க. அப்படிலாம் பார்த்தீங்கன்னா கட்டாயமா அதிமுக தோற்றுவிடும் அப்படிங்கிறது ரொம்ப வருத்தத்தோட சொல்லியிருக்காரு. கே.பி. முனுசாமியினுடைய பேச்சு ரொம்ப வருத்தத்துக்குரிய மாதிரி ரொம்ப தெளிவா பேசியிருக்கார். அதே மாதிரி தங்கமணி பேசியிருக்கார் திருச்சியில அதிமுகவோட ஆய்வு கூட்டத்துல. ஒரே வார்த்தை சொல்லிட்டார். அதாவது 2 தேர்தல்கள் தோல்வி அடைச்சிட்டோம், என்ன அப்படிங்கிறத ஆராய வேண்டும். வரக்கூடிய தேர்தலில் என்ன 2021 2024 சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தலில் தோல்வி அடைஞ்சிட்டோம். வரக்கூடிய 2026 என்ன காரணம் அப்படிங்கிறத ஆராய வேணும். அதே நேரத்தில் யார் சீட்டு கேட்டாலும் சரி, 10 பேர் ஒரு சீட்டு கேட்டாங்க, ஒருத்தவங்களுக்கு தான் தர முடியும். அதனால விட்டு கொடுத்து போங்க. சீட்டு கிடைக்கல அப்படின்னு கட்சியை விட்டு ஒதுங்கிறாதீங்க. எப்படியாவது எடப்பாடி முதலமைச்சராக்க வேண்டும் அப்படின்னு அவரு பேசி முடிச்சிருக்கிறார். அதே கூட்டத்தில் திண்டுக்கல் சீனிவாசன் பேசியிருக்காரு. அந்த பேச்சு தான் இன்னைக்கு ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கு. திண்டுக்கல் சீனிவாசன் யாருன்னு தெரியும். ஜெயலலிதா அம்மையார் 2 இட்லி சாப்பிட்டார் நேற்று அப்படின்னு சொன்னவர். அப்புறம் மோடியை நாம் முதலமைச்சராக்க வேணும்னு சொன்னவர். இந்த மாதிரி பலவிதமான சர்ச்சைக்குரிய பேச்சுக்கள். ஆமா, எந்த நிலைப்பாடோடு பேசுறாரு அப்படின்னு அவருக்கே தெரியாது. ஆனால் அவர் பேசியிருக்காரு. அவருடைய பேச்சு ரொம்ப சர்ச்சைக்குரிய விஷயமா போயிட்டு இருக்கு. அதாவது தெரியாத நம்ம இங்க பேச போறதில்லை,
தெரிஞ்சதான் நம்ம பேச போறோம். இன்னைக்கு வந்து 75 எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க. அடுத்தது வெற்றி பெற்று நாம முதலமைச்சராக நம்ம எடப்பாடி உட்காரணும். மற்றபடி சசிகலா அம்மையார் வந்து ஜெயலலிதாவுக்கு ஒரு வேலைக்காரியா வந்தவங்க தான். ஆமா, அதே நேரத்தில் ஒரு கூட்டத்துக்கு வரும்போது எடப்பாடி சொல்லி தான் அமிச்சாரு, எப்பா நீங்க ஏதாவது பேசிடாதீங்க, கண்டபடி பேசிடாதீங்க. அது கரெக்டா திண்டுக்கல் சீனிவாசனை பார்த்தே சொல்லியிருக்கிறார். ஏன்னா அவரு தான் வந்து சர்ச்சைக்குரிய பேச்சாளர், மற்றபடி பிரச்சனைக்குரிய பேச்சாளர். எந்த இடத்துல எப்படி பேசணும் அப்படின்னு தெரியா அவர் பாட்டுக்கு பிரதம மந்திரி முதலமைச்சர் உணர்வாரு. இந்த மாதிரிலாம் 2 இட்லி சாப்பிட்டான்னு சொல்லக்கூடியவர். அதன் அடிப்படையில் வந்து எடப்பாடி எங்கள்கிட்ட சொல்லி தான் அமைச்சிருக்கிறாரு. அதாவது வந்து கூட்டணி விஷயத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் பார்த்துக்கிடுங்க. நீங்கள் வாட்டு கண்டதை பேசி ஏதாவது கூட்டணி உள்ள வரக்கூடிய சில தலைவர்கள் கூட யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க, அந்த மாதிரி பேசாதீங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கூட மைக்கை நீட்டினாங்க. நான் யாருக்கு பேட்டி கொடுக்கல, வணக்கம் ஐயான்னு சொல்லிட்டு உள்ளே வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு, நல்லா புரிஞ்சுக்க, அப்படி சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு குண்டை போடுறாரு. அதான் திண்டுக்கல் சீனிவாசனுடைய மிகப்பெரிய ஒரு பாரம்பரியமா இல்ல ஒரு சுத்தா அப்படிங்கிறது தெரியல. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அதிமுகவுக்கு எல்லாம் வாரேன் அப்படி சொல்றாங்க கூட்டணி, அது ஒரு மாற்று கருத்து. ஆனா 20 சீட்டு கேட்கறாங்க. அப்புறம் வந்து ஒரு கட்சி வந்து 50 கோடி கேட்கறாங்க பணம், இன்னொரு கட்சி வந்து 100 கோடி பணம் கேட்கறாங்க. இதெல்லாம் எல்லாம் கொள்ளா அரிசியை அள்ளி கொடுக்கறது, காசு யார்கிட்ட இருக்குது என்ன அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு குண்டை போட்டுறாரு. வரும்போதுல எடப்பாடி சொல்லித்தான் அமைச்சிருக்கிறார். எடப்பாடி சொல்லை வந்து இங்க மீறுறாரு. எப்பா நீங்க அங்க போய் வந்து கண்டதை பேசுறாதேப்பா நீங்க என்ன அப்படின்னு போட்டு கையெடுத்து கும்பிட்டு தான் திண்டுக்கல் சீனிவாசனே வந்து திருச்சிக்கு அமைச்சிருக்காங்க. யாரு? எடப்பாடி பழனிசாமி. ஆனா இங்க வந்து உளறிட்டார். ஆமா, ஒரு கட்சி குறிப்பிட்ட கட்சி அப்படின்னு சொல்லாம பொதுவா எந்த கட்சியாக இருந்தாலுமே சரி 20 சீட்டு கேட்கறாங்க. அப்போ வந்து ஏதோ ஒரு வகையில அங்க ஒரு பேரம் நடந்திருக்கும் அப்படிங்கிறத நாம் கூர்ந்து கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். அது இப்படி கரெக்டா 20 சீட்டு கேட்கறாங்க அப்படின்னு சொல்ல முடியும்? ஓ, கேபி முனுசாமி பேச்சு எடுத்துக்கீங்க, தங்கமணி பேச்சு எடுத்துங்க, அதுல எந்த ஒரு ரகசியமும் கிடையாது. ஆனா திண்டுக்கல் சீனிவாசன் பேச்சுல ஒரு ரகசியம் வெளியே வந்துருச்சா இல்லையா? அப்ப ஏதோ ஒரு வகையில ஒரு பேரம் நடந்திருக்கிறது அப்படிங்கிறத நான் பார்க்கக்கூடிய ஒரு சூழல். கட்டாயமா நடந்திருக்கும், நடக்காமல இருக்காது, நடக்க கூடாதுன்னு கிடையாது. பட் அது வந்து உளறுவாயா உளறிக்கிற ஒரு விஷயம் வந்து பின்னால் வரக்கூடிய கூட்டணி கட்சிகளுக்கு அவங்க ஒரு கம்மியா கேட்ட ஆள் கூட என்ன பண்ண நினைப்பாரு, கொஞ்சம் சேர்த்து கேட்கலாம் அப்படின்னு நினைப்பாரு. இப்ப உண்மையிலே கேட்டவர் என்ன நினைப்பாரு, என்னடா அது இந்த ஆள் உளறிட்டாரு அப்படிங்கிற மாதிரியும் நினைப்பாரு. ஆனா அவனு குறிப்பிட்டு கட்சியை சொல்லல, அது ஒரு பிளஸ் பாயிண்ட். யாரு அடுத்த கூட்டத்துல திண்டுக்கல் சீனிவாசன் சோர்ஸ் இந்த கட்சி வந்து இத்தனை சீட்டு இத்தனை கோடி கேட்டாங்க, குறிப்பிட்ட இந்த கட்சி இத்தனை கோடி இத்தனை சீட்டு கேட்டாங்க அப்படின்னு பட்டியல் போட போறாரு. என்ன பண்றது, எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டு இல்லப்பா நான் அதை சொல்லலன்னு போட்டு ஏதோ ஒரு வகையில சமாளிக்கக்கூடிய சூழலாகவும் திண்டுக்கல் சீனிவாசன் பேசலாம் என்பது எல்லோருடைய ஒரு கருத்து. ஏன்னா அவர் சர்ச்சைக்குரிய பேச்சார். அதனால வந்து எடப்பாடியினுடைய பேச்சை இன்னைக்கு மீறிட்டார் பாருங்க. அதிமுகவோட கூட்டணிக்கு வரேன்னு சொல்றாங்க, ஆனா 20 சீட்டும் ஒருத்தர் 50 கோடி கேட்கிறாரு, ஒருத்தர் 100 கோடி கேட்கிறாரு அப்படிங்கிறாரு. இதுக்கிடையில வந்து ராஜா பேசியிருக்கிறார். கமலாலயத்துல வந்து ஒரு மையக்குழு கூட்டம் நடந்திருக்கு. அந்த கூட்டத்துல வந்து பேசியிருக்கிறார். அது அதுவும் மிகப்பெரிய ஒரு அறிவிப்பா இன்னைக்கு போயிட்டு இருக்கிறார். அதாவது பாஜக கிளை தேர்தல் 30/11/2024 நடக்கும். நகர ஒன்றிய மாவட்ட தேர்தல் டிசம்பர் மாதத்துல நடந்து முடிஞ்சிடும். அதே நேரத்துல வந்து மாநில தலைவர் மற்றபடி வந்து தேசிய தலைவர் ஜனவரியில் நடக்கும். இதை வந்து மற்றபடி கூட்டணி சம்பந்தப்பட்ட வகையில தேசிய தலைமை தான் முடிவு செய்யும் அப்படின்னு ராஜா ஒரு போட்டிருக்காரு. ஒருவேளை இவர் பேசிய பேச்சுக்கும் திண்டுக்கல் சீனிவாசன் பேசிய பேச்சுக்கும் தொடர்பு இருக்குமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கு. ஏன்னா இவங்க வந்து தேர்தல் சம்பந்தப்பட்ட வகையிலும் மற்றபடி வந்து கூட்டணியை தேசிய தலைமை தான் முடிவு செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இவர் என்ன பண்றாரு, ஒரு கட்சி அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லாம அதிமுகவுக்கு கூட்டணிக்கு வரேன்னு சொல்றாங்க. ஆனா 20 சீட்டு கேட்கிறாங்க ஒரு கட்சி, இன்னொரு கட்சி வந்து
100 கோடி 50 கோடின்னு கேட்கறாங்க. அப்படிங்கிறப்ப அது பாஜகவை பாதிக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி. இருந்தாலுமே பாஜகவோடு கூட்டணி இல்லைங்கிறத ஓப்பனா சொல்லிட்டார். ஜெயக்குமார் சொல்லிட்டார், எடப்பாடி சொல்லிட்டார். ஆனா ஒரு சில கூட்டங்களை எடப்பாடி சொல்றாங்க எதுவும் நடக்கலாம் அப்படிங்கிறாரு. தமிழிசை எதுவும் நடக்கலாம் அப்படிங்கிறாங்க. ராஜாவுடைய அறிவிப்பு ஈக்குவலா போயிட்டு இருக்கு. அப்ப அதிமுகவோடு பாஜக கூட்டணி சேரக்கூடிய சமயத்துல 20 சீட்டு கேட்டாங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகம். பாஜக 20 சீட் கேட்டாங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வருது. மற்றபடி 100 கோடி யார் கேட்டார்கள் அப்படிங்கிறத 50 கோடி யார் கேட்டார்கள் அப்படிங்கிறது கட்டாயமா திண்டுக்கல் சீனிவாசன் கட்டாயமா அடுத்த கூட்டத்துல சொல்லுவார். பார்ப்போம். ஏன்னா அவரு என்னைக்குமே ரகசியத்தை மறைத்து வைக்காதவர். ஆமா, எல்லாமே ஓப்பன் டாக்கா பேசக்கூடியவர். சொல்லி போட்டு அப்புறம் அந்த மேடையிலேயே நான் உளறிட்டேன் அப்படின்னு அவரே ஒத்துக்குவார். அந்த மாதிரிலாம் பல விதமான கருத்து இருக்கு. பார்ப்போம் அடுத்த வீடியோ. நன்றி.